ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஸ்ரீராம் ஜங்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா குழிப்பணியாரம் தாங்க. அதுக்கு இட்லி மாவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட் சீவி வச்சுருக்கேன் துருவி, பொடி பொடியாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு பவுலில் இட்லி மாவு கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் குழி பணியாரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி ஊற்றிருக்கேன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு மேலே வச்சுருக்கிற குழி பணியாரங்கள் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எண்ணெயை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம குட்டியாக ஊற்றி வச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த கேரட்டு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா. அதுவும் கூட நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் தாளிச்சியும் போட்டுட்டு, இது இல்லாமல் இட்லி பொடி இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் கலந்து நீங்கள் இதே மாதிரி குழி பணியாரம் ஊற்றி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ குழி பணியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம நல்லா காரமாக இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய், பொரிகடலை போட்டு சட்னி அரைச்சிருக்கேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.